இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் அமைக்கப்பட்ட தாவேகவின் தேர்தல் அலுவலகம் காலி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் முருகேசனிடம் கேட்கலாம். முருகேசன், அகற்றப்படுவதற்கு என்ன காரணம்? அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டதா அல்லது வேறு காரணமா? பலா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வில்லிவாக்கம் தொகுதியில் தேர்தல் பணிமனை எஸ்பி மஹாலில் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த பணிமனை தொடர்ந்து செயல்பட்டு வந்த நிலையில் நேற்று இரவு தேர்தல் அதிகாரிகள் முன் அனுமதி, அதாவது அனுமதி பெறாமல் இங்கு பேனர் வைக்கப்பட்டுள்ளது. எனவே இதை காலி செய்யுமாறு உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அங்கு வேட்பாளர் அறிவிக்கப்பட இருக்கின்ற அக்கட்சியின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அங்கு பார்வையிட்டார். அங்கு வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் அனைத்தும் கிழிக்கப்பட்டிருந்தது. அங்கிருந்த நிர்வாகிகள் பேசினார். அதைத் தொடர்ந்து அந்த கட்டிடத்தின் உரிமையாளர்கள் பேசும்போது 85 வயது முதியவர்களை மிரட்டிய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ரவுடிகளை கொண்டு மிரட்டி அவர்களை இந்த இடத்தில் காலி செய்யுமாறு வற்புறுத்தியதாகவும், எனவே மண்டபத்தின் உரிமையாளர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருப்பதால் அவர்களின் நலன் கருதி தாங்கள் மண்டபத்தை காலி செய்வதாக கூறியிருக்கிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த இடம் தேர்தல் அந்த பணிமனை அமைக்கப்பட்டுள்ள அந்த இடம் அருகில் உள்ள இடங்கள் அனைத்துமே அங்குள்ள ஒரு கோயிலுக்கு சொந்தமான பெருமாள் கோயிலுக்கு சொந்தமானதாகவும், அது தொடர்பாக இந்த அல்லத்தில் கட்டுப்பாட்டுள்ள இடத்தில் தேர்தல் பணிமனை அமைக்க முன்கூட்டியே அனுமதி பெறாத காரணத்தினால் அங்க அவரை காலி செய்வதாக கூறியிருக்கிறார்கள். இருப்பினும் ரவுடிகளை மிரட்டி வைத்து ஒவ்வொரு தொகுதியிலும் தாவேகாவினர் எந்த ஒரு தொகுதியிலும் தேர்தல் பணிமனை அமைக்கக்கூடாது என்று தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வருவதாகவும், தேர்தல் பரப்பரை கைய விடாமல் தடுத்து வருவதாகவும் ஆதவ் அர்ஜுன் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். பாலா, விவரங்களுக்கு நன்றி முருகேஷ். சத்யாநகர் மக்களுடைய வீடை திமுக பட்டா கொடுக்குறேன்னு சொன்னாங்க சென்னை ஃபுல்லா. ஆனா இன்னைக்கு இருக்க எல்லா வீடும் இடிச்சுக்கிட்டு இருக்காங்க கோர்ட் ஆர்டர்னு. ஸோ இந்த மாதிரி தவறுகளை தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அதிமுகவில் எந்த கட்சியும் இல்லை. நம்ம மக்கள்கிட்ட சொல்லுவோம், மக்கள்கிட்ட உண்மையா இருப்போம். மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் வெற்றி பெறும். முக்கியமா சென்னையில 16 தொகுதியில 13 தொகுதி நம்ம இன்னைக்கு லீடிங்ல இருக்கிறோம். இதுதான் பயம். 13 தொகுதி நம்ம லீடிங் இருக்கு. இதுதான் அவங்களுடைய பயமே. எங்க திரும்பினாலும் டிவிக்கு தான் இன்னைக்கு சென்னையில இருக்கு. அதனால நம்ம மிகப்பெரிய வெற்றி வருவோம். இந்த ஆபீஸ்ல இருந்து நம்ம அவங்க மிரட்டி வெளியே அமைச்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம அரசோட வழியில போவோம், அமைதியான வழியில போவோம், மக்களுக்கிட்ட போவோம். சென்னையில் தாவேகவுக்கு 13 தொகுதிகளில் முன்னிலையில் இருப்பதாக ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்தியில் பார்க்கலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.